ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்மொழி விலாக்ஸ். இன்றைக்கி சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு வரமிளகாய் 3 அப்படியே இது வறுத்துக்கோங்க. அதோட 10-15 பல் பூண்டு இடித்து வறுத்துக்கோங்க. அதோட மிளகு, அதோட சீரகம், இது எல்லாமே ஒரு நிதானமான அளவு தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை நீங்கள் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டாலும் நல்ல அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இதோட சேர்த்து அதாவது கட் பண்ணி வச்ச ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து கம்மியாகவே விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் எல்லாமே நல்லா எண்ணெயில் வறுபட்டு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அப்போ ஆற வச்சுட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைச்சோம்னாலும் நல்லா இருக்காது. அதனால் கொரகொரப்பாக அரைச்சிட்டு ஒரு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு நார்மலாக அந்த பவுடரை எடுத்து போட்டு நல்லா தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு தேவையோ அந்த அளவுக்கு இந்த குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டலாம். இப்போது நம்ம தாளிப்பு முடிச்சிட்டாச்சு. சாப்பாடு வச்சு கிளறலாம். சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப குழையாமல் பார்த்துக்கோங்க. குழையக்கூடாது. ரொம்ப போட்டு கிளறாமல் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க சாப்பாட்டுக்கு. இப்போ இது நெய் விடுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா அந்த நெய்யெல்லாம் உருகி அந்த சாப்பாடோட மெல்ட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நெய் விடுங்க. ஏன்னா காரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட முடியாத போயிடும். பெரியவங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கூட ஸ்பைசிஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஆப்ஷன் தான். இதோட முந்திரி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். என்கிட்ட முந்திரி இல்லை அப்படிங்கிறதுனால நான் இப்போது இருக்கிறத வச்சு மட்டும் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் செய்யும்போது முந்திரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக அதையும் பயன்படுத்துங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு அவசர நேரத்தில் டக்குன்னு சிம்பிளாக முடிக்கணும் அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.